நீங்கள் கேட்கவிருப்பது அன்ன விசாரம் கச்சேரி சிறுகதை தொகுப்பிலிருந்து ஒரு சிறுகதை. எழுதியவர் டி. ஜானகிராமன். ஒலிவடிவில் வழங்குபவர் கோமதி ஸ்ரீ. அன்ன விசாரம். தம்பி, சாமானையெல்லாம் ஒன்னொன்னா எடுத்துக்கொடு, நான் முன்னாடி ஏறிக்கிடுறேன் என்று கூலிப்பையனை உஜார் பண்ணிவிட்டு வேஷ்டியை மடித்துக்கொண்டு தயாராகிவிட்டேன். திருச்சி வண்டி பிளாட்பாரத்தில் நிற்பதற்காக பின்பக்கமாக வந்து கொண்டிருந்தது. ஒரே பாய்ச்சலாக 3 பேர் பாய்ந்தோம். 3 பேரும் சேர்ந்து கதவண்டை நெருங்கி 1/4 நிமிஷ நேரம் நசுங்கி கடைசியில் நடுவில் இருந்த நான் பிதுங்கி உள்ளே விழுந்து ஜன்னல் ஓரமாக இடத்தை பிடித்துக் கொண்டேன். துண்டை விரித்துவிட்டு சாமான்களை வாங்கி மேலும் கீழுமாக தள்ளினேன். பிதுங்கி பிதுங்கி 1ம் 2மாக கும்பல் உள்ளே வந்து கொண்டிருந்தது. வண்டி சிறியதுதான். 1 நிமிஷத்தில் பெட்டி நிறைந்து விட்டது. இனிமேல் ஏறவும் முடியாது, ஏறினாலும் இடம் கிடையாது. பக்கத்தில் இருந்த பையனை இடத்திற்கு காவல் போட்டுவிட்டு கீழே இறங்கி போனேன். காபி சாப்பிடுகிற இடத்தில் ஒரு கிழவர் 4 வடையை வைத்துக்கொண்டு ஒரு விள்ளலுக்கு ஒரு வாயாக காப்பியையே சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். தண்ணீருக்கு காப்பியை உபயோகிக்கிறவர் பரம ரசிகராக இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? வர வர காப்பியே சாப்பிடுறதுக்கு லாயக்கில்லாம போயிடுச்சு சார், முழுசா 1/2 கப்பு கூட இல்லைன்னா என்று எழுந்து கையெலம்பி மறுபடியும் ஒரு கப் காபி வாங்கி காப்பியாகவே சாப்பிட்டார். ஏன் அவர் காப்பியாலேயே கையெலம்பவில்லை என்று நான் யோசிப்பதற்குள் வெளியே போய்விட்டார் அவர். காபி கெடுதலாக இல்லை, நடுக்கிய குளிருக்கு அந்த சூடு ஒரு மணமாக இதமாக இருந்தது. அதற்குள் வண்டியில் உட்காருவானேன்? பிளாட்பாரத்தில் கால் ஓய்கிற வரையில் உலாவி புத்தக Sample complete. Ready to continue?